கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். செய்த இறைவனுக்கு நன்றி பலி செலுத்திடுவார், நன்றி பலி செலுத்திடுவாரி, நன்மைகள் நானே அடைவோம் வாரி. வானத்தை நோக்கும் நறுப்புகை போல் பாருங்கள் உள்ளத்தை அழித்திடுவோம். வானத்தை நோக்கும் நறுப்புகை போல் பாருங்கள் உள்ளத்தை அழித்திடுவோம். அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம், அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம். தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நமது பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, அனைத்தும் கொண்டு இணங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்தீரே. புனித தெரசாவின் சிறுவழியை நாங்களும் பின்பற்றச் செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான மாட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்தும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆறுபோல் நிறைவாழ்வ பாய்ந்தோடச் செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 66, திருவசனங்கள் 10 முதல் 14 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 66,
வசனம் 10 முதல் 14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும் புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்கு தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறை வசனங்கள் 1 முதல் 5 முடிய. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18, இறை வசனங்கள் 1 முதல் 5 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நமது தாயாம் திருச்சபையானது குழந்தை இயேசுவின் புனித தெரசா என்ற ஒரு கன்னியினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். நாம் அனைவருமே இந்த குழந்தை தெரசாவை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய பெற்றோர்கள் லூயிஸ் செலின் மார்டின் என்பவர்கள்.
தன்னுடைய சிறு வயதிலேயே தனது தாயை இழந்து தந்தையினுடைய ஒரு அரவணைப்பில் அவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய வாழ்ந்த ஆண்டு என்பது மொத்தமே 24 ஆண்டுகள்தான். 24 வயதில் அவர் இறந்தும் விட்டார். அந்த சிறு வயதில் அவர் இறந்தாலும் ஒரு புனிதையாக தாய் திருச்சபை அவரை உயர்த்தி இருக்கிறது. அவருக்கு வெளி உலகம் என்பது அதிகமாக தெரியாது. அவர் இருந்த அந்த மடத்தில் மட்டும்தான் ஜெபிப்பதை மட்டுமே தனது ஒரு வழக்கமாக அவர் கொண்டிருந்தார். எனவே ஒரு 4 சுவர்களுக்குள் அவருடைய வாழ்க்கை, அவருடைய பணி என்பது முடிந்துவிட்டது. ஆனால் அவரை யாருக்கெல்லாம் பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், யாரெல்லாம் இந்த நற்செய்தியை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மிஷனை வச்சிருக்கிறார்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பாதுகாவலராக இருக்கிறார். இவர் போய் எங்கேயுமே வெளியில் போய் நற்செய்தி அறிவிக்கவே இல்லை. ஆனால் நற்செய்தி அறிவிப்பவர்கள் அனைவருக்கும் அவரே ஒரு பாதுகாவலர். அதே போல் சிறு வயதிலிருந்து ஒரு டியூபர்குலோசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நோய்வாய்ப்பட்டு அதிலேயே அவர் இறந்தும் விட்டார். எனவே இவர் எல்லா நோயாளிகளுக்கும் ஒரு பாதுகாவலராக இருக்கின்றார். எனவே இவரை பற்றி சொல்லுகிற போது ஒரே ஒரு கருத்து மட்டும்தான் எல்லோருமே அதிகமாக சொல்வார்கள். அது என்னவென்றால் சிறிய வழி என்பது, லிட்டில் வே. நமக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட கடவுளை மேன்மைப்படுத்தக்கூடிய பெரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பது தான். இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே பெரிய சாதனைகள் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் நமது புனிதை சின்ன செயல்களை செய்தால் போதும், அது ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என்பது தான். விதையை நாம் பார்த்திருப்போம். விதை என்பது ஒரு சிறிய ஒரு பொருளாக இருக்கிறது. ஆனால் அதையே நாம் நிலத்துக்குள் புதைத்து வளர்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக வளரும். அதே போல் இறைவனை நாம் மகிமைப்படுத்த சின்ன சின்ன செயல்களை நாம் செய்கிற போது பின்னால் அது ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என்பது தான் அவருடைய வாழ்க்கையானது நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே தான் ஆண்டவர் இயேசு இறை வார்த்தையை ஒரு விதைக்கு ஒப்பிடுகிறார். இறை வார்த்தை என்பது நல்ல மதிப்பீடுகளை கொண்டிருக்கிறது. அன்பு, இரக்கம், மன்னிப்பு, கருணை போன்ற பல மதிப்பீடுகளை கொண்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு மதிப்பீடும் ஒரு சிறிய விதை போல. எனவே புனித குழந்தை தெரசாவை போல இந்த விதையை, இறை வார்த்தையை நமது இதயத்தில் புதைத்து வளர்க்கிற போது அது நம்மை ஒரு பெரிய மனிதராக்கும், மேன்மையான அவருடைய பிள்ளைகளாக மாற்றும் என்பது தான் அவருடைய வாழ்க்கையானது நமக்கு கற்றுத்தருகிறது. இவரை ஒரு சிறு பிள்ளையை போல தான் திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எனவே சிறு பிள்ளை என்பதும் நமது தாய் திருச்சபையில் 2 விதமான ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்வார்கள். ஒன்று டொமினிக்கன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, 2வது ஜெசூட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. எனவே இவை 2க்கும் 2 விதமான உதாரணங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒரு குரங்கு இருக்கிறது, அந்த குரங்கு குட்டி போடுகிறது என்று சொன்னால் அந்த குரங்கு குட்டி தான் தனது தாயின் வயிற்றை இறுக பற்றி கொள்ளும். குரங்கு 2 கைகளாலும் கால்களாலும் மரங்கள் விட்டு மரங்கள் தாவி கொண்டே செல்லும். தனது குட்டியை அது பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் குரங்கு குட்டி தான் தனது தாயின் வயிற்றை இறுக பற்றி கொள்ளும். ஆனால் அதே போல் பூனைக்குட்டி இருக்காது. பூனைக்குட்டி போடும். குட்டி போட்ட பின்பு பூனை தான் அதனுடைய குட்டியை வாயில் வைத்து கவ்வி செல்லும். தன்னோட தாய் தன்னை எங்கு சென்றாலும் எடுத்து செல்லட்டும் என்று அந்த பூனைக்குட்டி விட்டுவிடும். எனவே 2ம் 2 விதமான உதாரணங்கள். எனவே இதை நாம் பார்க்கிற போது இதை தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்கிறார்கள். ஒன்று, நாம் இறைவனை முழுமையாக பற்றி கொள்ள வேண்டும், அவரை விடவே கூடாது. 2வது, இறைவன் என்னை ஆட்கொள்ளட்டும், என்ன நாளும் செய்யட்டும்,
இறை வார்த்தையை நான் உள்வாங்கி அந்த இறை வார்த்தை என்னெல்லாம் செய்ய தூண்டுகிறதோ அதையெல்லாம் இறைவன் செய்யட்டும் என்று முழுவதுமாக விட்டுவிட வேண்டும். எனவே இந்த இரண்டும் கலந்த ஒரு கலவைதான் குழந்தை இயேசுவின் புனித தெரசாள். அவள் எப்போதும் இறைவனை மட்டுமே பற்றி கொண்டார். வேற இந்த உலக காரியங்கள் எதிலும் அவர் ஈடுபடவில்லை. அவருக்கு தெரியவே தெரியாது. இறைவனை அவர் விடவே இல்லை. இரண்டாவது, இறைவன் என்னை எது வேண்டுமானாலும் செய்யட்டும், என்னை பயன்படுத்தட்டும் என்று முழுமையாக ஒரு பூனைக்குட்டி தனது தாய்க்கு அர்ப்பணிப்பது போல இறைவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணித்தவர் தான் புனித தெரசாள் என்று அவருடைய வாழ்க்கையானது நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எனவே இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைப்பு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கேரிசம் என்று சொல்லக்கூடிய அந்த அழைப்பை நமக்கு தந்திருக்கிறது. அதை நாம் உணர வேண்டும். அதற்காக குழந்தை இயேசுவின் புனித தெரசாவை போல 4 சுவர்களுக்குள் நமது வாழ்க்கை முடிந்தால் போதும் என்று நினைப்பதும் தவறு. ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஒரு சிலருக்கு புனித பிரான்சிஸ் சவேரியாரை போல நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் சென்று நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு கேரிசம், ஒரு அழைப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். எனவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அழைப்பை உணர்வதற்கு ஒரே ஒரு காரியம் மட்டும் நாம் செய்ய வேண்டும். இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். வாசித்து அதை சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அந்த இறை வார்த்தை நம்மை முழுவதுமாக ஆட்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பல நேரங்களில் இதை நாம் செய்வதே இல்லை. வெறுமனே பெயரளவில் இறை வார்த்தையை வாசிக்கிறோம், அதை சிந்திப்பதே இல்லை, அதை தியானிப்பதே இல்லை. இறை வார்த்தை நம் உள் சென்று அது செயலாற்றுவதற்கு நாம் எப்போதுமே அனுமதி கொடுப்பதே இல்லை. நமக்கு ஏற்றவாறு தான் நாம் எப்போதுமே இறைவனை மாற்ற முயல்கிறோம். இறைவனுக்கு ஏற்றவாறு நாம் எப்போதும் மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்கு நாம் வருவதே இல்லை. மீண்டும் சொல்லுகிறேன், இறைவன் எனக்கு ஏற்றவாறு மாற வேண்டும், இறைவனுக்கு ஏற்றவாறு நான் மாற வேண்டும். எதில் நாம் நிலையாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்த்தா, மரியா என்ற 2 சகோதரிகளை பார்க்கிறோம். மார்த்தா பல வகையான காரியங்களில் அவர் ஈடுபட்டிருந்தார். மார்த்தா எப்போதும் முணுமுணுத்து கொண்டே இருந்தார். அவர் அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை, எனக்கு அது வேண்டும், இது வேண்டும் என்று அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரிடம் அடுக்கிக் கொண்டே இருக்கிறார். எனவே நமது ஜெபங்களும் இது போலதான், எனக்கு அது வேண்டும், இது வேண்டும் என்று அடுக்கிக் கொண்டே செல்கிறோம். ஆனால் மரியா அப்படி அல்ல. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து தியானித்து அவருடைய பேச்சை அவர் முழுவதுமாக கேட்டு அந்த வார்த்தைக்கு ஏற்ப தனது வாழ்வை மாற்றிக்கொண்டார். மார்த்தாவை போல எனக்கு ஏற்றவாறு இறைவன் மாற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவர் இறைவனுக்கு ஏற்றவாறு தன்னையே முழுமையாக மாற்றினார் என்று பார்க்கின்றோம். குழந்தை இயேசுவின் புனித தெரசாலும் இறை வார்த்தையை வாசித்தார். தனக்கு ஏற்றவாறு இறைவன் மாற வேண்டும், மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. மாறாக இறைவன் என்ன விரும்புகிறார், அவருடைய திருவுளம் என்ன, இறை வார்த்தை எனக்கு இந்த சூழலில் என்ன சொல்கிறது என்பதை தியானித்து வார்த்தைக்கு ஏற்ப தனது வாழ்வை மாற்றி அமைத்தவர்தான் குழந்தை இயேசுவின் புனித தெரசா. எனவே நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இறை வார்த்தையை எல்லா புனிதர்களையும் போல முழுமையாக வாசிப்போம், சிந்திப்போம், தியானிப்போம். இறை வார்த்தை நம்முள் செயலாற்றுவதற்கு அனுமதிப்போம். அந்த வார்த்தைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாமும் வாழ்வோம். ஆமென். கை
இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட முந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட முந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உண்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உண்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. செழுமையும் கொழுமையும் பெறுவது போல் எந்தன் இதயமும் உமது முன் நிறைவு பெறும். செழுமையும் கொழுமையும் பெறுவது போல் எந்தன் இதயமும் உமது முன் நிறைவு பெறும். முழுமையில் உள்ளவதை நிரப்பிடவே, முழுமையில் உள்ளவதை நிரப்பிடவே மகிழ்ச்சியின் புகழ்ச்சியின் பாடலும் கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித தெரசாவில் விளங்கிய உமது வேதக படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய பேரு பயன்கள் உமக்கு உகந்தவாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உமது அன்பார்ந்த மகன் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தமது கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் இணைந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாக வாழ்த்துவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும்.
அலைபாயும் சங்கீதம் ஏங்கும் குளிர் காற்றினை உம்மை துதிப்பே நதியன அலைபாயும் சங்கீதம் ஏங்கும் குளிர் காற்று. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, குழந்தை இயேசுவின் புனித தெரசா தம்மையே உமக்கு அர்ப்பணித்து எல்லோரும் அது இரக்க பெருக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவால் அதை அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.